திருச்சிற்றம்பலம். தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கி போத்தனூர் ரயில் நிலையத்தில் மிக சிறப்பான ஒரு விழாவை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. நம்ம பாரத பிரதமர் அவர்கள் காணொளி வாயிலாக ட்ரெயினை துவக்கி வச்சார். ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்கள் பாருங்கள் வீடியோவில். நிறையா மாற்றங்களை போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் நம்ம போத்தனூரில் ரயில்வே நிலையத்தில் பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் என்னென்ன கோரிக்கை கொடுத்தோமோ அந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றிருக்காங்க. எங்கள் அத்தனை பேருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் பேட்டியை பாருங்கள். தவிர இந்த வழி சிரமமாக இருக்குதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் நினச்சி சொல்லிகிட்டு இருந்தாங்க அதிகாரிகள்லாம். அதுக்கு நாங்கள் ஏற்கனவே போன வருடம் சொன்னோம். இங்கே அந்த நம்ம நஞ்சிண்டாபுரத்துலேருந்து வர வழி இருக்குது. அந்த இடத்த வழியை நம்ம ரயில் நிலையத்துக்கு உட்பட்டதான். அதை கொஞ்சம் பெருசு பண்ணுனா இங்கே போத்தனூர் ரயில் நிலையம் இவ்வளோ பெருசு ஆகிற போது நிறையா பயணிகள் போகிறதுக்கு வசதியாக இருக்குன்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். அதுபோக இந்த இடத்துல ஒரு கிராஸாக ஒரு வழி ஏற்படுத்தியிருந்தாங்க. அங்கே டூ வீலர் மாதிரி இருக்கிறவங்க போய்க்கலாம். அப்புறம் மெயின் வழி இருக்குது. அதுபோக பின்னாடி பக்கம் அந்த கோயிலுக்கு பக்கத்தில், முனியப்பு கோயிலுக்கு பக்கத்தில் அங்கே ஒரு வழி வச்சுக்கலாம். பின்னாடி பக்கம் நம்ம வெள்ளலூர் போகிற வழியில் அங்கே ஒரு வழி இருக்குது. ஸோ 5 வழியை நம்ம இங்கே போத்தனூர் ரயில் நிலையத்தில் ஏற்படுத்த முடியும். இதைய அதிகாரிகளுக்கு நாங்கள் சொல்லணுங்கிறதில்ல, அவங்களுக்கே தெரியும். நீங்களே அதை ஆய்வு செஞ்சு இந்த அளவுக்கு நம்ம போத்தனூர் ரயில் நிலையத்தை மேம்படுத்த போது இந்த 5 வழிகளை நீங்கள் கரெக்ட் பண்ணிங்கன்னா மிகச்சிறந்த ஒரு ரயில் நிலையமாக வருங்காலத்தில் பயணிகள் பயணம் வரும். நானே பேசிகிட்டு இருக்க விரும்பல. வாங்க நம்ம விழாவுக்கு போகலாம். விழா மேடைக்கு அருகில் வந்துவிட்டோம். 06619 போத்தனூர் தன்பாத் அமிர்த பாரத் எக்ஸ்பிரஸ் 5:30 மணி அளவிலே நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் துவக்கி வைப்பார்கள். இதோ தற்போது சிறப்பு விருந்தினர்கள் இங்கே இருக்கையில் முன்பு அமைந்திருக்கிறார்கள். பொதுமக்கள் ஒரு 2000 பேர் பக்கமாக இந்த விழாவிலே கலந்து கொள்கிறார்கள். அத்தனை பேரும் காண்பதற்கு வசதியாக இங்கே டிவி வைக்கப்பட்டுள்ளது. திருச்சியிலிருந்து மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் துவக்கி வைக்கும்போது 4 ரயில்வே நிலையங்களிலே இதுபோல விழாவெடுத்து துவக்கி வைக்கிறார்கள். அதை அற்புதமான அந்த காணொளியை இந்த வீடியோவிலே நாம் பார்க்க இருக்கிறோம். இது திருச்சியிலிருந்து நேரடி ஒளிபரப்பும் காணொளி. மற்ற 4 ஸ்டேஷன்களிலிருந்தும் கலந்து ஒளிபரப்புகிறார்கள். இப்போது மாண்புமிகு ரயில்வே மந்திரி அவர்கள் நமது மாண்புமிகு பாரத பிரதமருடன் விவரமாக எடுத்துச் சொல்கிறார். இந்த போத்தனூர் ரயில் நிலையத்திற்கு அதிக திட்டங்களை கொண்டு வந்த மாண்புமிகு மந்திரி முருகன் அவர்கள் பேச்சை கேட்போமா? மரியாதைக்குரிய தங்கம் தென்னரசு அவர்களே, தமிழக சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளே, மாநில அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளே, திருச்சிராப்பள்ளியை சார்ந்த சான்றோர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதோடு நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 1ஆம் தேதி அன்றைக்கு தமிழகத்திற்கு வருகை தந்திருந்தார்கள். அப்பொழுது கிட்டத்தட்ட 5600 கோடி ரூபாய்க்கான திட்டங்களை நமக்கு கொடுத்தார்கள். இன்றைக்கு 6000 கோடி ரூபாய்க்கான திட்டத்தை நமக்கு கொடுக்க வந்திருக்கிறார்கள். கடந்த 12 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 13 லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு நம்மளுடைய பிரதமர் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரம், தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம், தமிழ் இலக்கியங்களை, திருவள்ளுவரை உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்கின்ற பெருமை நம்முடைய பிரதமர் அவர்களை சாரும். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று ஐநா சபையிலே முழங்கிய நம்முடைய பிரதமரை உங்கள் சார்பாக, தமிழகத்தின் சார்பாக இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்கின்றேன், அன்போடு வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத். தேங்க்யூ சார். இன்று நம் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் 5655 கோடி ரூபாய் மதிப்பில் தமிழ்நாட்டில் பல்வேறு திட்டங்களை தொடக்கி வைக்க இருக்கின்றார்கள். நீலகிரி மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்தின் சார்பாக
நகர எரிவாயு விநியோக திட்டத்திற்கும், தேசிய நெடுஞ்சாலை 81 கல்லகம் மீன்சுருட்டி மார்க்கத்தில் கங்கை கொண்ட சோழபுரம் வரையிலான புறவழிச்சாலை திட்டத்திற்கும் அடிக்கல் நாட்டுகிறார்கள். சென்னை மணலியில் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனின் லியூ பிளெண்டிங் ஆலையினையும், பிரதம மந்திரி கிராமப்புற சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் வாயிலாக தமிழகத்தில் 370.52 கிலோமீட்டர் நீள சாலைகளையும் துவக்கி வைக்க இருக்கிறார்கள். Now, we request our Honorable Prime Minister to digitally unveil the plaques marking the laying of foundation stone and the inauguration of various projects worth over 5,655 crore rupees for Tamil Nadu. மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைமையின் கீழ் நமது இந்திய அரசு 2014 முதல் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு முன்னுரிமை கொடுத்து வருகிறது. நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள், ரயில்வே மற்றும் பிற கட்டமைப்புகளில் பெரும் முதலீடு செய்வதன் மூலமாக நீடித்த பொருளாதார முன்னேற்றத்தையும் வலுப்படுத்துகிறது. இன்று இதனை உறுதி செய்யும் விதமாக 5,655 கோடி ரூபாய் முதலீட்டில் வளர்ச்சி திட்டங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக அர்ப்பணிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் சுத்தமான மற்றும் திறன்மிக்க எரிசக்தி கிடைப்பதை விரிவுபடுத்தும் நோக்கில் நீலகிரி மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் ரூபாய் 3,685 கோடி முதலீட்டில் நகர எரிவாயு விநியோக திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டப்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலம் விரிவான எரிவாயு குழாய் வலை அமைப்பு உருவாக்கப்படும். மேலும் 200க்கும் மேற்பட்ட சிஎன்ஜி நிலையங்கள் அமைக்கப்படும். 8.8 லட்சத்திற்கும் அதிகமான வீடுகளுக்கு பிஎன்ஜி பைப்டு நேச்சுரல் கேஸ் இணைப்புகள் வழங்கப்படும். இதன் மூலம் தொழில் துறைகளுக்கும் சுத்தமான மற்றும் மலிவான எரிபொருள் கிடைக்கும். இந்தியாவின் எரிசக்தி உட்கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் சென்னை மணலியில் அமைந்துள்ள இந்தியன் ஆயிலின் நவீன நியூ பிளெண்டிங் ஆலை நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்படுகிறது. ரூபாய் 1,490 கோடி முதலீட்டில் உருவாக்கப்பட்ட இந்த ஆலை ஆண்டிற்கு 6.72 லட்சம் மெட்ரிக் டன் உற்பத்தி திறன் கொண்டது. இதன் மூலம் இது உலகின் 2வது பெரிய நியூ பிளெண்டிங் ஆலை வளாகமாக திகழ்கிறது. இன்று பிரதமர் கிராம் சடக் யோஜனா திட்டத்தின் கீழ் சுமார் ரூபாய் 300 கோடி செலவில் கட்டப்பட்ட 370 கிலோமீட்டருக்கும் மேலுள்ள கிராமப்புற சாலைகள் திறந்து வைக்கப்படுவதன் மூலம் கிராமப்புற இணைப்பும் பெரிதும் மேம்படுகிறது. இந்த சாலைகள் கிராமங்களை சந்தைகள், பள்ளிகள், சுகாதார மையங்கள் மற்றும் பொருளாதார மையங்களுடன் இணைத்து மக்களின் போக்குவரத்தை மேம்படுத்தி கிராமப்புற பொருளாதாரத்தை வலுப்படுத்தும். தடையற்ற இணைப்பையும் பிராந்திய வளர்ச்சியையும் உறுதி செய்ய சாலை கட்டமைப்பை வலுப்படுத்துவது முக்கிய முன்னுரிமையாக தொடர்ந்து இருந்து வருகிறது. இன்று தேசிய நெடுஞ்சாலை 81 கல்லகம் மீன்சுருட்டி பகுதியில் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு செல்லும் பைபாஸ் சாலைக்கான அடிக்கல் நாட்டப்படுகிறது. ரூபாய் 181 கோடி முதலீட்டில் கட்டப்படவுள்ள இந்த 7 கிலோமீட்டர் பைபாஸ் சாலை நிறைவு பெற்ற பின் சாலை பாதுகாப்பை மேம்படுத்தி நெரிசலை குறைத்து பயணிகளுக்கும் சரக்கு போக்குவரத்துக்கும் வேகமான இணைப்பை வழங்கும். மேம்படுத்தப்பட்ட நெடுஞ்சாலை இணைப்பு முக்கிய ஆன்மீக தலங்களுக்கு செல்லும் பயண நேரத்தையும் குறைத்து பக்தர்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் பயனளிக்கும். நகரங்களை இணைக்கும் பணியில் இந்திய ரயில்வே முக்கிய பங்காற்றுகிறது. இன்று நாகர்கோவில் சர்லப்பள்ளி அம்ருத் பாரத் எக்ஸ்பிரஸ் மற்றும் கோடனூர் தன்பாத் அம்ருத் பாரத் எக்ஸ்பிரஸ் ஆகிய 2 ரயில்கள் தெற்கு மற்றும் கிழக்கு இந்தியாவுக்கு இடையேயான இணைப்பை மேம்படுத்துவதற்காக தொடங்கப்படுகின்றன. மேலும் ராமேஸ்வரம் மங்களூரு எக்ஸ்பிரஸ், திருநெல்வேலி மங்களூரு எக்ஸ்பிரஸ் மற்றும் மயிலாடுதுறை, திருவாரூர், காரைக்குடி ரயில் சேவை போன்றவை பல மாவட்டங்களில் பிராந்திய இணைப்பை மேம்படுத்தும். இந்த அனைத்து திட்டங்களும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நேரடி மற்றும் மறைமுக வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதிலும் புதிய வளர்ச்சி வாய்ப்புகளை திறப்பதிலும் ஒரு முக்கியமான படியாக அமைகின்றன. மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் தலைமையின் கீழ் இந்த முயற்சிகள் முன்னேறிய தமிழ்நாடு மற்றும் முன்னேறிய இந்தியாவை உருவாக்குவதில் முக்கிய பங்காற்றும். தேங்க்யூ சார். இப்போது நாகர்கோவில் சார்லப்பள்ளி அம்ருத் பாரத் ரயில், கோயம்புத்தூரின் போத்தனூர் முதல் தன்பாத் வரையிலான அம்ருத் பாரத் ரயில், ராமேஸ்வரம் மங்களூரு எக்ஸ்பிரஸ், திருநெல்வேலி மங்களூரு ஜங்ஷன் எக்ஸ்பிரஸ், மயிலாடுதுறை திருவாரூர் காரைக்குடி ரயில் ஆகிய ரயில் சேவைகளை நமது மாண்புமிகு பிரதமர் அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைக்க இருக்கிறார்கள். We request our beloved Prime Minister to now flag off the trains that are poised to accelerate growth in the region.
நம் இந்திய நாட்டினை உலக அரங்கில் உயர்த்தி நிறுத்திய தன்னலமற்ற தலைவர், முன்னேற்றத்தின் வழிகாட்டி, மாற்றத்திற்கு வித்திட்ட தேசப்பற்றாளர், பார்ப்போற்றும் பாரதத்தின் மாண்புமிகு பிரதமர் அவர்களை உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். We now humbly solicit the Honorable Prime Minister to illuminate us with your inspirational address. Ladies and gentlemen, put your hands together to invite the most respected Prime Minister, Shri Narendra Modi ji. श्री पीयूष गोयल जी, डॉक्टर एल मुरुगन जी, एडपाडी के पलानीस्वामी, श्री नयना नागेंद्रन, श्री तंगम तेन्नरसु, my Tamil brothers and sisters, Vanakkam. Friend, it gives me great pleasure to be here in this wonderful city of Trichy. Today's program is an important one for the future of Tamil Nadu. It is related to project worth 5,600 crore rupees. These projects are about infrastructure for clean energy, petroleum related manufacturing, highways, railways and rural roads. They will boost energy access connectivity and create thousands of jobs for the youth of Tamil Nadu. என் தமிழ் சமூக சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, அருமையான இந்த நகரமான திருச்சிக்கு நான் வந்திருப்பது உள்ளபடியே எனக்கு பெரும் மகிழ்ச்சியை அளிக்கின்றது. இன்றைய நிகழ்ச்சி தமிழ்நாட்டின் எதிர்காலத்திற்கு முக்கியமான ஒன்று. 5600 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களோடு தொடர்புடையது இது. இந்த திட்டங்கள் எல்லாம் தூய்மையான எரிசக்தி, பெட்ரோல் தொடர்பான தயாரிப்பு, நெடுஞ்சாலைகள், ரயில்வே துறை, ஊரக பகுதி சாலைகள் பற்றியன. இவை எரிசக்திக்கான அணுகலை அதிகரித்து இணைப்பு திறனை மேம்படுத்தி தமிழ்நாட்டின் இளைஞர்களுக்கு ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்த வல்லது. Friends, I am happy that the foundation stone of Bharat Petroleum City Gas Distribution Network is being laid. An investment of about 3,700 crore rupees is being made. This network covers Nilgiri and Erode district of Tamil Nadu. It will provide piped natural gas to nearly 9 lakh families and hundreds of commercial organizations. Piped gas will flow directly to homes, boosting ease of living. Thousands of jobs will be created directly and indirectly. Natural gas is an environment-friendly fuel that plays an important role in reducing air pollution. I am told that the positive environmental impact of this project over just 8 years will be similar to the planting of 4 crore trees. நண்பர்களே, பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்தின் நகர எரிவாயு பகிர்மான கட்டமைப்பின் அடிக்கல் நாட்டப்படுவது எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கின்றது. சுமார் 3700 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கட்டமைப்பு தமிழ்நாட்டின் நீலகிரி மற்றும் ஈரோடு மாவட்டங்களுக்கு பயனாகும். இது சுமார் 9 லட்சம் குடும்பங்களுக்கும் நூற்றுக்கணக்கான வர்த்தக நிறுவனங்களுக்கும் குழாய் வழி இயற்கை எரிவாயு கொண்டு சேர்க்கும். குழாய் வழி எரிவாயு நேரடியாக இல்லங்களுக்கு சென்று சுலபமாக வாழும் தன்மையை மேம்படுத்தும். இதன் காரணமாக நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகள் உருவாகும். இயற்கை எரிவாயு என்பது சூழலுக்கு நேசமான எரிபொருள். இது காற்று மாசினை குறைப்பதில் முக்கியமான பங்கு வகிக்கின்றது. 8 ஆண்டு காலத்தில் இந்த திட்டத்தால் சுற்றுச்சூழல் தாக்கம் எப்படி இருக்கும் என்று என்னிடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இது சுமார் 4 கோடி மரங்களை நடுவதற்கு இணையாக இருக்குமாம். இன்று பாரத பிரதமர் திருச்சி வருகை தந்து
5600 கோடி ரூபாய்க்கு மேல் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து பல்வேறு சிறப்பு ரயில்களை எல்லாம் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அதில் ஒரு சிறப்பு ரயில் போத்தனூர்லேருந்து தன்பத் வரை வாரம் ஒரு முறை சனிக்கிழமை காலை 6:15 மணிக்கு போத்தனூர்லேருந்து புறப்படுகிறது. போத்தனூர் பழம்பெருமையான ரயில் நிலையம். இது மிகப்பெரிய ஒரு ஜங்ஷனாக இருந்தது. இப்பொழுது மீண்டும் பழைய பொலிவோடன் நரேந்திர மோடியோடைய ஆட்சியில் இங்கே இந்த ரயில்வே ஸ்டேஷன் மேம்பாட்டுக்காக 100 கோடிக்கு மேல் நிதி ஒதுக்கி ஒரு பிரம்மாண்டமான 2ஆம் ரயில் முனையமாக மாறி வருகிறது போத்தனூர் ரயில் நிலையம். சமீப காலத்தில் மேட்டுப்பாளையத்திலிருந்து தூத்துக்குடி செல்லக்கூடிய ரயில் இங்கே நிறுத்தமாக இருக்கட்டும், போத்தனூர்லேருந்து தன்பத் வரை இருக்கக்கூடிய புதிய ரயிலாக இருக்கட்டும், பல்வேறு ரயில்கள் போத்தனூரிலிருந்து இருகூர் வரை இருவழி பாதையாக இருக்கட்டும், பல்வேறு திட்டங்களுக்கு பல 100 கோடி ரூபாய் நரேந்திர மோடி அவர்கள் ஒதுக்கி கொடுத்து கொண்டிருக்கிறார். இதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களுக்கும் இதையெல்லாம் நமக்கு பெற்றுக் கொடுத்து நம்மளுடைய தமிழகத்தைச் சேர்ந்த மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்களுக்கும் இந்த போத்தனூர் கோவை தெற்கு பகுதியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்னும் நம்மளுடைய பகுதியிலிருந்து மேங்களூர் இன்டர்சிட்டியோட ஸ்டாப்பேஜ் போத்தனூரில் கேட்குறாங்க, போத்தனூர்லேருந்து ராமேஸ்வரம் செல்லக்கூடிய ரயில் கேட்குறாங்க, கோயம்புத்தூர்லேருந்து காரைக்குடிக்கு இந்த போத்தனூர் பொள்ளாச்சி வழியாக ஒரு ரயில் நம்ம ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த 3 ரயில்களை தான் இந்த கோவை தெற்கு வளர்ச்சி வாரியமாக இருக்கட்டும், பல்வேறு அமைப்புகள் இந்த 3-4 ரயில்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நிச்சயமாக வெகு விரைவிலே இது மிகப்பெரிய 2ஆம் ரயில் முனையமாக இங்கிருந்து நூற்றுக்கணக்கான ரயில்கள் இங்கிருந்து இந்தியா முழுவதும் தென்பகுதிகளுக்கெல்லாம் கனெக்டிவிட்டி ஆகக்கூடிய சூழல் வெகு விரைவிலே வரும். நீங்கள் கேட்கக்கூடிய இந்த 2-3 ரயில்கள் மிக விரைவிலே அதை செய்து கொடுப்பதற்காக மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்களிடம் கேட்டு நிச்சயமாக பெற்றுக் கொடுப்போம். நரேந்திர மோடி அவர்களுக்கு போத்தனூர் மக்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையாலுமே மக்களுக்கு தேவையான ஒரு பல நல்ல திட்டங்களை அறிமுகப்படுத்தும் இந்த வீடியோவை எடுத்ததிலே தீபம் இயற்கை டிவி பெருமை கொள்கிறது. தீபம் இயற்கை டிவி நேயர்களே, நீங்கள் இந்த வீடியோவை விரும்பினால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாமும் வாழ்ந்து தீபம் நகர் பை ரத்தினம் 2026 புத்தாண்டு மற்றும் பொங்கல் ஆஃப் 30/4/2026 மட்டுமே. வீட்டுமனை வாங்குபவர்களுக்கு 2 ஆஃபர். வீட்டுமனை வாங்கினால் 4 கிராம் தங்க நாணயம், ரிஜிஸ்ட்ரேஷன் முற்றிலும் இலவசம். வீடும் கட்டித்தருகிறோம். வீட்டுமனையுடன் வீடு கட்டுபவர்களுக்கு 5 ஆஃபர்கள். வீட்டுமனை வாங்கினால் 4 கிராம் தங்க நாணயம், ரிஜிஸ்ட்ரேஷன் முற்றிலும் இலவசம். ஆள் குழாய் கிணறு 500 அடி பம்ப் மற்றும் சுவிட்ச் ஒயரிங் அனைத்தும் அன்பளிப்பு. சூரியோடி மின்சாரம் அன்பளிப்பு, சமையல் செட் அன்பளிப்பு. சிறப்பு அம்சங்கள்: மாநகராட்சி எல்லைக்குட்பட்டது, அனைத்து சைட்டுகளும் வடக்கு பார்த்தது, அருகிலுள்ள இடங்கள் மிக அருகில் ரத்தனம் கல்லூரி நிறுவனங்கள் 100 மீட்டர், ஐடி பார்க் 500 மீட்டர், பிருந்தாவன் பள்ளி 500 மீட்டர், மீனாட்சி நர்சிங் கல்லூரி 100 மீட்டர், குடியிருப்பு பகுதி அருகில் 50 மீட்டர், பொள்ளாச்சி ரோடு 500 மீட்டர், பைபாஸ் ரோடு 1.3 கிலோமீட்டர்ஸ். உடனே தொடர்பு கொள்ளவும். 9894787369 9944977369.